லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் எப்பவும் போகிற கோர்ட் இல்லை, இது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட். சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வர அன்னைக்கே முடிச்சு அனுப்புறது தான் இந்த கோர்ட்டுடைய வழக்கம். தேவையில்லாமல் இழுத்தடிக்கிறதோ சரியான ஆதாரம் இல்லைன்னு வாய்தா வாங்குறதோ இருக்கக்கூடாது. உடனடியாக கேஸை முடித்து தீர்ப்பு வழங்குறது தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுடைய நோக்கம். ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் கேஸை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஐயா, நான் அவரோட ஒரே புள்ள. எங்கள் அப்பா ஒரு ஹோட்டலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். அவருக்கு வயசாகி முடியாமல் போனதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை நான் தான் எடுத்து நடத்திட்டு வந்தேன். எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நான் தான் அவங்கள வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு நிறைய ஞாபக மறதி ஆயிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரியும் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஹோட்டலை அபகரிச்சிட்டாங்க. அவரோட ஒரே வாரிசு நான் தான். நியாயப்படி அந்த ஹோட்டல் எனக்கு தான் வந்து சேரணும். தயவு செஞ்சு நீங்க அதை என்னன்னு பார்த்து பண்ணிவிடுங்க ஐயா. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, அவர் சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் நேர்மையான யோகியமான ஆள் கிடையாது. இந்த பெரியவர் நடத்திட்டு வந்த ஹோட்டலை வலுக்கட்டாயமா புடுங்கி சொந்த அப்பா அம்மாவையே அதுல இருந்து வெளியே துரத்தி விட்டுருக்காரு. அந்த வயசானவங்க 2 பேருமே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் என்னோட கட்சிக்காரர் மார்க்கண்டேயனும் அவரோட மருமகன் பாண்டியும் அந்த ஹோட்டலை மறுபடியும் அவர்கிட்ட இருந்து மீட்டு இந்த பெரியவர்கிட்டயே ஒப்படைச்சாங்க. அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே பிள்ளைங்களால கைவிடப்பட்ட வயசானவங்க. அந்த ஹோட்டலை நல்லபடியா நடத்துறதுக்காகவும் அந்த ஹோட்டலை பொறுப்பா பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை வச்சதுனாலையும் இந்த பெரியவர் அந்த மொத்த ஹோட்டலையுமே பாண்டியோட பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அவரு சுயமா சம்பாதிச்ச அந்த ஹோட்டலை யாருக்கு வேணாலும் எழுதி தர உரிமை அவருக்கு இருக்கு. அவர் சுயநினைவோட பாண்டிக்கு எழுதி தந்திருக்காரு. அதுக்குண்டான மொத்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. ஐயா, இவங்க சொல்றத நம்பாதீங்க. நான் தான் அவரோட மகன், வாரிசு எல்லாமே. இதை அவரும் மறுக்க முடியாது. எங்க அம்மாவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஹோட்டல் எனக்கு தான் சொந்தம்னு எங்க அப்பா எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க சார். ஐயா, அவர் தர எதுவுமே இவர் எழுதி கொடுத்தது இல்லைங்க. எல்லாமே போகஸ் பேப்பர்ஸ், ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ். ஆமாங்கய்யா, அவன் சொல்கிற மாதிரி நான் எதுவுமே எழுதி கொடுக்கல. கடைசியாக நடந்த பிரச்சனையில் அந்த ஹோட்டல் அவன் பேரில் இல்லைன்றத அவனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். நீங்கள் தான் இந்த பிரச்சனையை நியாயமாக சாதகமாக தீர்த்து வைக்கணும் ஐயா. அது ஃபோர்ஜரியோ ஃபோக்கஸோ டாக்குமெண்ட்டுன்னு ஒன்றை
அவங்க சைடுல இருந்து கொடுத்துருக்காங்க. இவரோட பேர்ல இருந்த ஹோட்டலை பாண்டி பேருக்கு இவர் மாத்தி எழுதி கொடுத்துருக்காருன்னா நீங்க உங்க பக்கம் இருக்கிற அந்த ஆதாரத்தை கொடுங்க, பார்த்துருவோம். ஐயா, அப்படியெல்லாம் எந்த ஆதாரமும் அவங்க கிட்ட இல்லைங்க ஐயா. சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் இந்த கேஸை இன்னைக்கே முடிச்சு தீர்ப்பு சொல்லி ஆகணும். உங்க ஆதாரங்களை கொடுங்க. என்னாச்சு? ஏய், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கு பாண்டி. டாக்குமெண்ட்? டேய் நல்லா பாரு. டேய், இதுல தாண்டா இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல. புடி. என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? நேரத்தை கடத்தாம உடனே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. யுவர் ஆனர், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. கொஞ்சம் கால அவகாசம் தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எதுவா இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸை மதியம் 2 மணிக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க. சாயங்காலம் 5 மணிக்குள்ள முடிவு பண்ணியாகணும். நெக்ஸ்ட். ஐயா, நீங்க உட்காருங்க. சரி, நான் இதை வந்துடுறேன். மலரே, என்ன மலரே? முக்கியமான பேப்பரை விட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துக்கிற? ஏய், இந்த கேள்வி நான் தான் உன்கிட்ட கேட்கணுமே. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன். நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. இந்த பாரு, சும்மா உன் இஷ்டத்துக்கு பேசாதனா. வீட்ல நம்ம 2 பேரும் தான் பார்த்து பக்காவா எடுத்து வச்சோம். அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? என்ன கை கால் முடிச்சு எல்லாமே ஓடிடுமா? நீ தாண்டா எங்கேயாச்சும் மாத்தி வச்சிருக்கணுமே. எனக்கு இப்பதான் ஒரு டவுட்டே வருது. நான் டவுட்டே வேணும்னே என்ன அப்பா முன்னாடி அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு தோணுது. அவருக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து எல்லாம் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில ஃபைல மாத்தி வச்சு அவரே வந்து என்ன திட்டணும்டா நீ இதை செஞ்சிருக்கணுமே. நான் மலர் லூஸ் மாதிரி பேசுனுங்கிற? உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு யாராச்சும் இந்த ஹோட்டல் மேட்டர்ல கை வைப்பாங்களா? ஹேய், அந்த ஹோட்டல் இப்ப எந்த மலரே? உன்னை சங்கடப்பட்ட நான் எப்படி என்னோட எதிர்காலத்தை தூக்கி போடுவேன்? நான் இப்போ வக்கீல் ஆயிடக்கூடாதுன்னு தான் நீயும் அப்பாவும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த சேம்பர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. இப்பதான் எனக்கு வேற மாதிரி ஒரு டவுட் வருது. என்ன? அந்த ஹோட்டலே என் கைக்கு வரக்கூடாதுன்னு நீ இப்படி கசி சமயத்துல டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சுன்னு கதை விட்டுனுக்குற. யாருக்கு தெரியும்? நீ அந்த தனியாச்சலத்தோட ஆளா கூட இருக்கலாம். நான் அந்த ஃபைல வீட்ல வச்சுட்டு போன அப்பால நீ தாண்டி அதை மாத்தி வச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் நான் ஹோட்டல் முதலாளினா உன்னால தாங்க முடியாதுல்ல. ஏய், நீ தான் இப்ப லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இது என்னோட முதல் கேஸ். நானே இதை எப்படி சொதப்புவேன்? ஏய், நீ தாண்டி தொலைச்சிக்கிற. பாய் முடே. சூப்பர். கோர்ட்டுக்குள்ள வந்து ஏன் கூட சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா கோர்ட்லயே நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. பிரமாதம். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. யோ, வாயா. என்ன? அவன் சொல்லிட்டு போனது கவுன்சியா? என்ன சொல்லிட்டு போயிட்டான்? நமக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை கெளியணும். ஆனா அதை விட்டு நம்ம 2 பேரும் அச்சுனுக்குறோம். சரி, முடி. தப்பு நடந்ததாவே இருக்கட்டும். சரியா? அதை யாரு பண்ணா, எப்படி பண்ணாங்கன்னு அதை அப்பால பாத்துக்கலாம். இப்ப முதல்ல அதை எப்படி சரி பண்ணணும்னு பாப்போம்.
இந்த கேஸ்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னால யோசிக்க கூட முடியல. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதாகுது. என்ன? மாமா. ஆமா, அப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அவர் வந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணி கேஸ நமக்கு சாதகமா மாத்தி விட்டுருவாரு. ம். போக மாட்டேன், எங்கேஜாவே இருக்குது. யுவர் ஆனர், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். எவ்வளோ நாள் வேணும்? ஒரு 15 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கோர்ட்ல அன்னன்னைக்கு விசாரணை முடிச்சே ஆகணும். வாய்தாலாம் தர முடியாது. நான் இன்னைக்கே இதை தள்ளுபடி பண்றேன். நீங்க சிட்டி கோர்ட்ல போய் மறுபடி மனு தாக்கல் பண்ணிக்கோங்க. ஐயா, அவங்க கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு நேரம் போலீஸை நம்ப வச்சிட்டு இருந்தாங்க. இப்பவே ஆதாரத்தை எடுத்து கொடுங்கன்னு நீங்க கேட்டதும் மறுபடியும் 1 மாசம் டைம் கேட்கறாங்க. விட்டா இவங்க கோர்ட்டோட நேரத்தை இப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க தீர்ப்பை சொல்லுங்க ஐயா. ஐயா, இது லாபத்துக்காக நடத்துற ஓட்டல் கிடையாது. உங்க வயசுல எங்க அப்பா வயசுல இருக்க புள்ளிங்க பாத்துக்க முடியாதுன்னு ஊட்ட விட்டு துரத்தி அடிச்ச பெரியவங்களை வச்சு நத்தினுங்கிறோம். அதுக்காக தான் இந்த ஓட்டல அவரு என் பேர்ல எழுதி கொடுத்தாரு. இது ஒரு தப்பான கையில போயிட கூடாதுயா. இத பாருப்பா, கோர்ட்ல சென்டிமெண்ட்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியும்னு பாருங்க. இல்லைன்னா இந்த ஹோட்டல் அவங்களுக்கு தான் போய் சேரும். The court is adjourned. எங்க உங்க ஹீரோ முக்கியமான நேரத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? அவங்க வீட்டுல புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, மக மருமக பிரச்சனைனா நாட்டாம மாதிரி முன்னாடி வந்து நிப்பான். இது அவங்க வீடு இல்ல, கோர்ட். இங்க வந்து நின்னு பேசுறதுக்கு அறிவும் தைரியமும் வேணும். அதான் அவங்கிட்ட இல்லையே. மாமா வருவாரு, வந்து கெளிப்பாரு. கிழிப்பாரு. இந்தம்மா வக்கீலு, ஜட்ஜி சொன்னதை கேட்டல்ல? உங்க அப்பன் வாயிலேயே வட சொல்றவன். இதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும். இல்லைன்னா வாயவே திறக்க கூடாது. இது தோக்க போற கேஸ்ன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே அவன் இந்த பக்கம் வரமாட்டான். அப்பா நிச்சயமா வருவாரு. வந்து உன்னை அடிச்சு காலி பண்ணதா போறார். மலதே, இங்க பாரு. யோ, அங்க பாரியா. நான் சொன்னா பார்த்தல மாமா என்ட்ரிய உன்னை செய்ய போறாரு. என்ன தனியா செல்லம், எப்படி இருக்க? நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்டியே. நீ நினைக்கிறத நான் செஞ்சிட்டா அப்புறம் சுவாரஸ்யமா இருக்காதே. யோ, நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியும் கேஸை ஜெயிக்க முடியாது. அந்த ஹோட்டலை விட்டு கொடுத்துருன்னு என் காலில் விழுந்து கதற போற, அதானே? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆமா, இந்த ஹோட்டல் உங்க கைக்கு வர வாய்ப்பே இல்லையே. ஆமா, அதனால நீ எதை சொன்னாலும் ஜட்ஜி நம்ப போறது இல்ல. ஆமா,
என்னையா எல்லாத்துக்கும் ஆமா நோமாங்கிற? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? இந்த கேஸ்ல நான் எதுவுமே செய்ய போறதில்ல. நீயாவே இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீயாவே அவங்க தொலைஞ்சு போனதா சொன்ன டாக்குமெண்ட்ஸை இப்ப இதே கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண போற. என்ன மண்டையில அடிக்கடி பட்டுடுச்சா? யோ போயா, நீ சொல்ற எதுவுமே இந்த ஜென்மத்துல நடக்காதியா? நடக்கும். ஆ எப்படி? இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் பாரு. ஒரு போன வரலையே, எங்க? ம். அது உன் பொண்டாட்டி. நீ வெளியே போய் பேசிட்டு வா. ஜட்ஜி வர்றதுக்குள்ள வந்துரு. போ 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 போ. ஹலோ. என்னங்க? ஏய், நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன்னு சொன்னேன்ல, எதுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? வீட்ல உன்னால சும்மா இருக்க முடியாதா? நான் சும்மா தாங்க உட்காந்துருந்தேன். நான் உட்காந்துருந்த சோபாவோட என்னை தெருவுல கொண்டு போட்டுட்டாங்க. நம்ம வீட்டையும் பூட்டி சாவியை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஏய், யார் அவங்க? ஏய், கோட்டு கோட்டு. வெளியே போ வெளியே போ. ஏய், எவன்டி அது? நம்ம வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போற அளவுக்கு எவனுக்கு நீ தைரியம் வந்திருக்கு? எவன் அது? நான் என்னத்தங்க கண்டேன்? எந்த ரவுடி அனுப்பிச்சதா சொன்னான்? அந்த மார்க்கெட்டைய ராஜான்னு ஏதாவது பேர் சொன்னானா? அதெல்லாம் ஒரு ரவுடியும் அனுப்பல. இந்த வீட்டோட ஓனர் தான் அனுப்புனாங்களாம். நீங்க 2 வருஷமா வாடகையே கொடுக்கவே இல்லையா, அதனாலதான் நம்ம வீட்டை இழுத்து பூட்டிட்டு என்னை வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. என்னடி விளையாடுறியா? என் சொந்த வீடு அது. என்கிட்ட எவன் வாடகை கேக்குறது? என்னங்க, நான் தான் வீட்டை வாங்கும் போது உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேனே. என்னடி சொன்ன? வீட்டை உங்க பேர்ல வாங்குங்க, உங்க பேர்ல வாங்குங்கன்னு படிச்சு சொன்னனே. நீங்க தான் என் பேச்சை கேட்காம என் பொண்ணு பேர்ல தான் வாங்குவேன்னு உமா பேர்ல வீட்டை வாங்குனீங்க. அவளும் இப்ப நல்லா தெளிவா இருக்காங்க. நான் தான் இந்த வீட்டோட ஓனர். எங்க அப்பாவும் அம்மாவும் வாடகை கொடுக்காம சும்மா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் வீட்டை காலி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டரோட ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கா. அவனுங்க மொத்தமா வீட்டுல இருக்கிற தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டானுங்க. நம்ம மான மரியாதை எல்லாம் போயிருச்சுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. உமா, அப்புறம் தனிகா, சம்மந்தி அம்மா நல்லா இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், இப்படியே சொல்லி அப்படியே இழுத்துக்க போதியா? இந்த பார், நீ எந்த அளவுக்கு இறங்கி செய்வன்னு எனக்கும் தெரியும். அதான் உன் பொருளை வச்சே பொண்ணை போட்டேன். புரியல இல்ல? உன் பொண்ணை வச்சே உன்னை அடிச்சேன்னு சொன்னேன். அடி பாவி, என்னோட சொத்தை உன் பேர்ல வாங்கின பாரு. என் பேர்ல இடத்த வாங்கி என் பேர்ல வீட்டை கட்டி எனக்கு அப்புறம் நீ ஆண்டு அனுபவிக்கணும்னு உன் பேர்ல மாத்தி எழுதி வச்ச பாரு. என் புத்திய செருப்பாடி அடிக்கணும்டி. எனக்கு பிறந்த பிள்ளையா நீ? பெத்த அப்பனையும் ஆத்தாலையும் தூக்கி வெளியில போட்டியே. நீ நல்லா இருக்கியா? நீங்க தப்பு பண்றீங்கப்பா. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஹோட்டல் மேட்டர்ல மாமாவை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க. இது தப்புப்பா. இத்தனை வருஷமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் உடந்தையா இருந்திருக்கேன். அந்த தப்புக்கெல்லாம் இப்ப பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன்ப்பா. அந்த ஹோட்டல் போச்சுன்னா உங்க வீடும் போச்சு. சரி, வாங்க போலாம். போங்க. வாங்க போலாம்.
என்னம்மா, எவிடன்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? 10 நிமிஷத்துல பண்ணிருக்க முடியாதுதான். இருந்தாலும் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டாகணும்ல. ஐயா, ஆதாரம் வந்துருச்சுங்கய்யா. அப்படியா? ஆதாரம் இருக்கா? இருக்குங்கய்யா. கொடுங்க பாத்துருவோம். சம்பந்தி, அதெல்லாம் எடுத்து கொடுங்க. ஏய், எடுத்து கொடுறா. யோ, அதை எடுத்து குடியா. இந்தாங்க. என்ன பாண்டி, ஆச்சரியமா இருக்கா? இது புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க தொலைச்ச அதே டாக்குமெண்ட்ஸ். போய் வாங்கிட்டு வா. புரியா? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹோட்டலை பெரியவர் மாணிக்கவாசகம் சுயமாக சம்பாதித்து அவர் சுய நினைவுடன் பாண்டிக்கு எழுதி கொடுத்திருப்பதால் ஹோட்டலும் அதை சுற்றியுள்ள பத்திரத்தில் பதியப்பட்டுள்ள இடமும் பாண்டிக்கு சொந்தம் என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது.